டிசிபிஎன் ஸ்தாபனத்தால் நடத்தப்படும் இயேசுவுக்குள் பொதுவாழ்வு எனும் நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு அற்புதமான தருணத்தை தந்த என் ஆண்டவரை நான் போற்றுகிறேன். நிச்சயமாகவே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை நாம் அடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்போம். நாம் ஒரு விசை கண்களை அடைத்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், ஐயா உமதன்பு பெரிதே, ஏசையா உமதன்பு பெரிதே, ஐயா உமதன்பு பெரிதே, ஏசையா உமதன்பு பெரிதே. எனக்காய் சிலுவையில் பாடுபட்டீர், பாடால் நான் இன்று பாடுகின்றேன். எனக்காய் சிலுவையில் பாடுபட்டீர், பாடால் நான் இன்று பாடுகின்றேன். நீர் சிந்திய இரத்தத்தில் ஜீவன் உண்டு, நீர் சிந்திய இரத்தத்தில் ஜீவன் உண்டு. அதை கண்ட எனக்கோ வாழ்வு உண்டு, அதை கண்ட நமக்கோ வாழ்வு உண்டு. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், ஐயா உமதன்பு பெரிதே, ஏசையா உமதன்பு பெரிதே, ஐயா உமதன்பு பெரிதே, ஏசையா உமதன்பு பெரிதே. வாலிப வயதில் அழிந்த என்னை வாசலில் வந்து அழைத்தாரவர். வாலிப வயதில் அழிந்த என்னை வாசலில் வந்து அழைத்தாரவர். வாலிப வயதிலே செய்யா அன்பு, வாலிப வயதிலே செய்யா அன்பு, வாழ்நாளில் நான் காண பேரன்பு. எங்கோ பிறந்தேன், எங்கோ வளர்ந்தேன், எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ தாகத்தோடும் வாஞ்சியோடும் ஏக்கத்தோடும் இந்த நிகழ்ச்சி முன்பாக அமர்ந்திருக்கிறதான அன்பு உள்ளங்களை, அன்பு நெஞ்சங்களை, ஒவ்வொரு பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தாவே கண்ணோக்கி பாருமையா. உங்க பிரசன்னம் இப்போதே உம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிற இடம் முழுவதையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே வாழ வைத்த வள்ளலே, உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்கள் இப்போது இருக்கிற நிலைமையில் இருந்து அடுத்த நிலைமைக்கு வருவதற்கு என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்த இந்த டிவி நிறுவனத்தாரை என் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இலக்கை அடைய உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்பதை நான் அறிவேன். நான் இதுவரை தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த இங்கிலாந்து தேசத்திற்கு, குறிப்பாய் இந்த லண்டன் மாநகரத்திற்கு வந்தபோது தேவனுடைய அன்பு உள்ளங்கள் மூலமாய் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எனக்கு தந்ததை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் மத்தியில நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறதான ஒரு தலைப்பு, சபை என்றால் என்ன, ஏன் சபைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றதான ஒரு முக்கியமான காரியத்தை பேசும்படி என் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே போட்ட இந்த பாரத்தையும் வாஞ்சையும் உங்கள் மத்தியிலே மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் தியாகத்தோடும் தாழ்மையோடும் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால் 1 கொரிந்தியர் என்றதான ஒரு நிருபம் உண்டு. அங்கே 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று என் வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய உள்ளத்திலே சபை என்பது உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற அநேக மக்களுக்கு திருச்சபையை குறித்து பலவிதமான கருத்துக்கள் உண்டு, பலவிதமான கருத்துக்கள் பரப்பப்பட்டும் இருக்கிறது. ஆனால் வேதம்
நமக்கு ஃபைனல் தீர்ப்பாக இருக்கிறது. வேதாகமம் இந்த சபையை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதையும், சபையிலே நம்முடைய பங்கு என்ன என்பதையும் நாம் அலசி ஆராய்வது ஒரு பெரிய சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். இன்றைக்கு இந்த டிவியில நான் பேசுகிறேன். இந்த டிவியில உட்கார்ந்து இந்த மெசத்தை கேட்டுவிட்டு தோத்திரம் போட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்று சொன்னால் அதற்காக நான் இங்கே பேசவில்லை. இந்த டிவியினூடாய் நான் உங்களோடு பேசி தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் இந்த தருணத்தை தந்திருக்கிறபடினால் நான் மனம் திறந்து உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் என்னை அனுமதியுங்கள். தயவு செய்து வேறு அலுவல் காரியங்களையும் பார்த்து கொண்டு இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்காதபடி உங்களை சற்றே உட்கார செய்து நீங்கள் அமர்ந்து கொஞ்சம் தியானத்தோடு ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் ஒரு நடமாடும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். காரணம், இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவனுக்கு வானம் எனது சிங்காசனம், பூமி எது பாதப்படி என்று சொன்ன தேவனுக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நாம் கட்ட முடியும்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் நொறுங்குண்டதுமான இதயத்துக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவானவர் உங்களுடைய இருதயத்திலே தங்கி வாழ அவர் விரும்புகிறார். எனவே நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் மிகவும் நேர்த்தியாக நம்மை காத்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த ஒழுங்குகளை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் தன்னுடைய சாயலிலே படைத்திருக்கிறார். தன்னுடைய ரூபத்தின்படியே படைத்திருக்கிறார். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று அங்கே நம்முடைய தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடினதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களை தேவன் இந்த உலகத்திலே படைத்தது நோக்கம் என்ன? இந்த மெய்யான தேவன் தான் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது நாம் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு வருவதல்ல, நாம் சரியான பாதைக்கு திரும்புவதே கிறிஸ்துவை தேடுகிறதான காரியம். நாம் கிறிஸ்துவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடும் போது நாம் உண்மையாகவே நம்மை உண்டாக்கின தகப்பனிடத்திலே திரும்புகிறோம். ஆதியிலே தேவன் நம்மை அழகு பார்த்து, ஆமென், மண்ணை எடுத்து மனுஷனை அவர் உண்டாக்கி அழகு பார்த்து, அவர் எல்லா தேவைகளையும் அவர் உண்டு பண்ண பின்பு அந்த தேவைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கும் ஆளுகை செய்வதற்கும் மனுஷர்களை கர்த்தர் படைத்தார். அவர் உண்டாக்கின மனுஷனிலிருந்துதான் உலகம் முழுவதும் உள்ள மனுஷர்கள் வந்தார்கள். அந்த மனுஷர்களாகிய நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இங்கே சபை என்று வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான காரியம். அங்கே கிரேக்க மொழியிலே பார்க்கும்போது எக்லீசியா என்ற பதத்தை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். எக்லீசியா என்றால் என்ன? அங்கே பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட கூட்டமே எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. உலகத்திலிருந்து நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தோ எங்கோ நீங்கள் வந்திருப்பதை நீங்கள் மறக்க முடியாது. தேவன் உங்களை திட்டமிட்டு அவருக்காக வாழும்படி, அவருடைய ஆலயமாய் வாழும்படி, அவருடைய ஆலயத்துக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் சபை என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே யாத்ராகமம் 12:3 நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து அவர்களை ஒரு சபையாக வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னபோது அவர் அதிலே குறுக்கிட்டு காரியங்களை செய்து அவர்களை காப்பாற்றின விஷயத்தை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் சபையை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். யாத்ராகமம் 12:3 நீங்கள் இஸ்ரவேல் சபையை நோக்கி அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்களிலே பூச வேண்டும், நீங்கள் இருக்கிற வீட்டிலே அதை பூச வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே வழிமுறைகளை காட்டுவதை நாம் பார்க்க முடியும். நான் சொன்னேன், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் சபையை ஏற்படுத்தி விட்டார். தேவன் சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார். அதனுடைய ஒரு திட்டமாக
இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன் உதாரணமாக, சபைக்காக கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதற்கு முன் உதாரணமாக எகிப்திலே அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சுயமாய் சிந்திக்க முடியாதபடி, சுயமாய் செயல்பட முடியாதபடி கட்டுண்டவர்களாய் கிடந்தவர்களுக்கு விடுதலையாக்குவதற்கான ஒரு வழிமுறையை தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக தொடக்குவதை நாம் பார்க்க முடியும். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி போல ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று தேவனால் மீட்கப்பட்ட நாம் தேவனுக்காக ஒரு சமுதாயமாக, சபையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரின் சபையிலே என்ற வார்த்தையை என்னாகமம் 20:4 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைப்பதில்லை என்று சங்கீதம் 1:5 சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். நாம் சபையிலே இருக்க முடியாதபடி இருக்கிறதான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வதற்கும் பாவத்தை அங்கே தண்ணீரை போல பருகுவதற்கும் ஆசைப்பட்டால் நாம் தேவனுடைய சபையில இருக்க முடியாது. நாம் தேவனுடைய சபையாக இருக்கிற அந்த அந்தஸ்தை இழந்து விடுவோம். எனவே பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். பாவிகளாய் நாம் வாழுவதற்காக கர்த்தர் நம்மை பிரித்தெடுக்கவில்லை, மாறாக பரிசுத்தராய் வாழுவதற்காக கர்த்தர் நம்மை பிரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நாம் நீக்கும் போது, ஆமென், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நாமும் பரிசுத்த சபையிலே நிலைத்திருக்க முடியும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே வலியுறுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்ற ஒரு பக்தன் அங்கே சங்கீதம் 22:24 இருந்து நாம் பார்க்கும்போது மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மகா சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் திரளான கூட்டங்கள் சபையாக இருந்திருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். மோசையின் காலத்திலே சபை இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அந்த சபைக்குள் இருந்தார்கள். பல லட்சம் மக்கள் அவர்கள் ஒற்றுமையாக அவர்கள் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று 111 சங்கீதம் 1 சொல்லுகிறது. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்று நாம் அங்கே பார்க்க முடியும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, செம்மையான இருதயத்தார், ஒரே மனமும் ஒரே இருதயம் உள்ள கூட்டம் ஒரு சபை கூட்டமாக இருக்கிறது. சபைக்குள்ள நாம் செம்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். சபைக்குள்ள நாம் திரளாய் காணப்பட வேண்டும். சபைக்குள்ள நாம் ஒற்றுமையாய் இருக்க பழக வேண்டும். சபை என்பது தேவனுடையது. வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆமென், தேவன் தன்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் என்னுடைய சபை என்று சொல்லுகிறார். சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய சபை. நீங்கள் பார்ப்பீர்களானால் கலாத்தியர் 1:13 தேவனுடைய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஆமென், ரோமர் 16:16 நீங்கள் பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவின் சபை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று எபேசியரிலும், அங்கே கர்த்தரின் சபை என்று எபேசியர் 5:29 மகிமை உள்ள சபை என்றும் இந்த எபேசியர் நிருபத்திலே பவுல் எழுதும் போது எழுதுகிறார். சபை கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறது. சபை இயேசு கிறிஸ்துவுடைய சபையாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி உரிமை பாராட்டின என் சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சபை. ஒருவேளை நீங்க பல பேருள்ள சபைகளை பார்க்கலாம். அந்த திருச்சபையின் தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த திருச்சபைக்காக, ஆமென், அந்த திருச்சபையின் மீட்புக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய சபை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை இஸ்ரவேல் மக்கள் பூசின போது அவர்கள் அங்கே தப்புவிக்கப்பட்டார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆமென் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு, அவர் மேலே விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற ஒரு கூட்டம் சபை. எனவே சபை ஆமென் ஒரு மனிதனுடையது அல்ல. நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டும். அந்த ஊழியக்காரரை கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அந்த உங்க பக்கத்துல இருக்கிற சபையை கர்த்தர் அங்கே அந்த ஊழியக்காரர் அந்த சபைக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சபையில நீங்க போகும்போது நீங்க ஒரு பாஸ்டருடைய சபைக்கு போகவில்லை, அல்லது இன்னாருடைய சபைக்கு நீங்கள் போகவில்லை. நீங்கள் தேவனுடைய சபைக்கு நீங்க போறீங்க. அந்த சபையில நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறீங்க. அதை நீங்க மறக்க கூடாது.
ஆமென். நமக்குள்ள எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், என்ன பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் நீங்கள் ஒரு சபையாக இருப்பீர்களானால் நீங்கள் சபைக்குள்ளேயும் நீங்க ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உபத்திரவப்படாமல், நீங்க நெருக்கப்படாமல் நீங்க நல்ல ஒரு நிலைக்கு வர முடியாது. நான் உங்களுக்கு இப்படி சொல்லி உணர்த்துகிறேன். நீங்கள் ஒரு சபைக்குள்ளே போகும்போது ஒரு செடியாக இருப்பீர்கள், ஒரு சின்ன கண்டாக நீங்க இருப்பீங்க. அப்படி ஒரு செடியாக இருக்கும்போது ஒருவேளை ஆடு வந்து உங்களை நறுக்கன்னு கடிக்கும், சிலவேளை மாடுகளும் வரும் அதுவும் வந்து உங்களை கடிச்சு ஒருவேளை இடிக்கும். மனுஷரும் சில பேர் உங்களை என்ன செய்வார்கள், மிதிப்பார்கள். ஆனாலும் நீங்கள் வளர வேண்டும். சபை வளரக்கூடியது. சபைக்குள் இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் வளர வேண்டும். நீங்கள் தலையாகிய சபைக்குள்ளே, கிறிஸ்துவின் சபைக்குள்ளே இருந்து நீங்கள் வளர பழக வேண்டும். இந்த ஆடும் தூங்கும், மாடும் தூங்கும், உங்களை மிதித்த மனுஷனும் தூங்குவான், ஆனால் செடியோ தூங்காமல் அது இரவு நேரத்திலே அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் அப்படி வளர்ந்து வருவீர்களானால் உங்களை கடித்த ஆடும், இடித்த மாடும், மிதித்த மனிதரும் கூட உங்கள் நிழலுக்குள்ளாக வந்து அமருவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இது பொதுவாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சபைக்கு போகாம நீங்க ஒருவர் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு சபையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வலியுறுத்துகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், சபை என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சபை ஒரு மனிதனுடைய திட்டம் அல்ல. இரண்டாவதாக, சபை என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. சபை தேவனுடைய வாக்குத்தத்தம். ஏனென்று சொன்னால், வரும் அழிவிலிருந்து தப்புவதற்கு வரும் மோசமான ஒரு காலம் நமக்கு வரப்போகிறது. ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு நோவாவுடைய காலத்திலே ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் வரவும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள். ஜனங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், குடித்தோம், வெறித்தோம், இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு சாகிறோம் என்று இஷ்டம் போல் வாழ்ந்தார்கள். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே ஒரு கிருபை கிடைத்தது. நோவா ஒரு பேழையை கட்டினார். அந்த பேழைக்குள்ளே போன நோவாவும் அவன் குடும்பமும், அந்த மிருக ஜீவன்களும், ஊரும் பிராணிகளும், பறவைகளும் அந்த மாபெரும் வெள்ளப்பெருக்கிலே தப்புவித்தது போல அந்த ஒரு திட்டத்தை கொடுத்த அதே கர்த்தர் தான் இந்த கடைசி காலத்தில் திருச்சபையை அவர் திட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் திருச்சபைக்குள்ளே வரும்போது, திருச்சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நீங்கள் வாழும்போது, நீங்களும் சபையாக இருக்க வேண்டும். சபைக்குள்ளே நீங்கள் சபையாரோடு சபையாக அங்கமாக இருக்க வேண்டும். அப்படி கூடி வந்து நாம் கோடி நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு நாளின் இயேசு கிறிஸ்து வருவார். அப்போது அவர் சபையை சந்திக்க போகிறார். தன்னுடைய மனவாட்டியாகிய திருச்சபை, அது காணக்கூடிய சபையாக இருக்கலாம், காணக்கூடாத சபையாக இருக்கலாம். விசிபிள் சர்ச் அண்ட் இன்விசிபிள் சர்ச், உலகம் முழுவதும் உள்ள சபையை அவர் ஒரே நேரத்திலே சந்திப்பதற்கு சபையின் தலைவராம், சபையை திட்டமிட்ட என் பெருமான் இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். எனவேதான் நீங்களும் நானும் மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், சபை என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய சபைக்குள்ளாய் நாம் வாழ பழக வேண்டும். நீங்கள் உங்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண பின்பு மறுபடியும் நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து கூட்டி செல்லுவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபைக்கு போகாதவர்களாக இருந்தால் நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், தேவன் சபையை சந்திக்க வருகிறார். தேவன் சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மக்கள் மேலும் அவருக்கு கரிசனை உண்டு. என் இயேசு மிகவும் கரிசனை உள்ளவர். ஆண்டவர் மிகவும் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக தன்னுடைய உயிரையே தந்தாரே, மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் உங்களுக்காக ஜீவனை தந்தவர். உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் சபைக்குள்ளே போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனை ஆராதித்து நீங்கள் வாழும்போது தேவன் உங்களை ஒரு நாள் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே தேவன் சபையை சந்திக்க வரப்போறபடினால் சபைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். சபைக்குள்ளே பிரச்சனைகள், உபத்திரவங்கள் உங்களுக்கு இருக்கலாம் என்று தோன்றினால் அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எனவே நீங்கள் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை மனம் கசந்து நான் எங்கேயுமே சபைக்கு போக மாட்டேயா,
என்று நீங்க அப்படி உட்கார்ந்திருந்தால் உங்களோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் திட்டமாய் பேசுகிறார். பிள்ளை, இது என்னுடைய சபை. சபை என்பது நான் உண்டாக்கினது. சபை என்பது என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. நீ இப்படி இருப்பது சரியல்ல. நீ எழுந்து போக வேண்டும். அன்றைக்கு ஒரு ஆகார் என்ற பெண்மணி அவள் போய்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வழிமறித்து, நீ எங்கே எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அப்போது ஆகார் சொன்னார், நான் என் நாச்சியாருக்கு பயந்து, என் நாச்சியாருடைய பிரச்சனை நிமித்தம் நான் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன் என்று சொன்னபோது அந்த தூதன் சொன்னார், இல்ல, நீ போய் அவளுக்குள்ளாய் அடங்கி இரு என்று சொல்லி அங்கே திருப்பி அந்த பெண்மணியை அனுப்புற காரியத்தை நாம் பார்க்க முடியும். பவுல் என்றுதான் ஒரு தேவ மனுஷன். அவன் தேவ மனுஷனாய் வருவதற்கு முன்பதாக சபையை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஒரு ஊர்ல சபை எல்லாவற்றையும் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அதற்கு பிறகு இன்னும் ஒரு தமஸ்குஸ் என்றதான ஊருக்கு சென்று அங்கே சபைகளை துன்பப்படுத்த நினைத்த போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனை சந்தித்த உடனே அவன் கீழே விழுகிறான். ஒரு பெரிய வெளிச்சத்தின் மூலமாய் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவன் கீழே விழுகிறான். அவன் எழுந்து பார்த்தபோது அவன் கண்கள் தெரியாமல் போகிறது. அவனுடனே பயந்து போய் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டபோது என் இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவை பவுல் எங்கே துன்பப்படுத்தினார்? இயேசுவுக்கு பவுல் எப்பயாவது அடி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் சபையை அவர் துன்பப்படுத்தினார். சபையை துன்பப்படுத்தும் போது என் இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னுடனே அவன் அடம் பிடிக்கவில்லை, மறுத்து பேசவில்லை. அந்த பவுலாகிய தேவ மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும், ஆமென், who are you என்று கேட்டான். இயேசு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், what can I do, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். விவரமான ஒரு பவுல். ஒரு பவுலுக்கு ஒரு கைத்தட்டு நீங்க கட்டாயமா கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சல்யூட் பண்ணி ஆக வேண்டும். அவர் அவ்வளவு ஆக்கோரமாய் பிரச்சனை பண்ண ஆளா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடனே அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தார். அவர் எழுந்து சென்றார். எழுந்து சென்ற போது தேவ ஊழியக்காரன் சொன்னபடி செய்தார். அவர் வளர ஆரம்பித்தார். அவர் சபைகளிலே பெரிய தலைவனாய் மாறினார். அநேக சபைகள் அவர் மூலமாய் உண்டானது என்பதை நாம் சான்று பார்க்க முடியும். எனவேதான் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உன்னை சந்திக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பாடுபட்டது உண்மைதான், உபத்திரப்பட்டது உண்மைதான், நீ நல்லது செய்து நீங்க பாடுபட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அன்போடு கூட, நான் உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நானே ரத்தம் சிந்தினேன், உன்னை நான் அல்லவோ அழைத்தேன், நீ தாயின் கருவிலிருந்து அவன் இழுத்து எறிய போகும் நேரத்தில் நான் அல்லவோ தடுத்தேன், நீ சிறு பிராயத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருந்த போது உனக்கு வந்த அந்த கொடிய ஆபத்திலே, அந்த விஷப்பாம்பு உன்னை கடிக்க வந்த சூழ்நிலையிலே, அந்த பயங்கரமான குண்டுகள் உன்னை விழுந்து தாக்க நினைத்த நேரத்திலே நான் அல்லவோ உன்னை காப்பாற்றினேன், நான் உன்னை காப்பாற்றினேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தொடர்ந்து நடத்துவேன், நீ மறுபடியும் எழுந்து சபைக்குள்ளே நீ போக வேண்டும் என்று கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு பேசுகிறார். மூன்றாவதாக நான் சொல்லுவேன், சபை என்பது தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. Church is the power of God. சபை தேவனுடைய வல்லமை. சபைக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இருக்கிறது. நீங்களும் சபையாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும். நீங்க ஓயாம எல்லாருக்கும் போய் தலையை கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். நீங்க புதுதா இந்த வார்த்தையை கேட்கிறீங்க சகோதரா, நீங்க ஒரு நாளைக்கு உங்க கையால வல்லமை வெளிவரும். உங்க கை மூலமாய் நீங்க கைகளை வைக்கும் போது அநேகர் சுகமாவாங்க. இன்றைக்கு அருமையான சகோதரியே, நீ உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், உங்க கரத்தின் மூலமாய் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவனுடைய பாத்திரமாக சபையாக இருந்தால் தேவ வல்லமை உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அதே போல ஆமென், என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, ஆமென், சபை என்பது தேவனுடைய வல்லமை. நீங்கள் சபைக்குள்ளே தேவனுடைய வல்லமையை வெளிக்கொண்டிருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஆமென், நீங்கள் வல்லமையாக தேவனுக்கு கிரியை செய்கிற பாத்திரங்களாக மாற வேண்டும். சபையின் ஊழியக்காரரே, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து சபையின் நோக்கத்தை அறிந்து செயல்படும் போது மகிமையான காரியங்களை தேவன் உங்களை கொண்டு செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை. இந்த சபை என்பது அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை. சிலுவை மரணத்தின் மூலமாய் சம்பாதித்த திருச்சபை. அதுதான் சபைக்கு மேலாக சிலுவையை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சிலுவையினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைக்கு வல்லமை உண்டு. சபை என்ன நினைக்குதோ அதை சாதிக்க முடியும். சபை சபையாக இருக்க வேண்டும், வல்லமையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன்.
கடைசியாக நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். ஆமென். சபை என்பது அது தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. சபை தேவனுடைய நோக்கமாயிருக்கிறபடினால் சபைக்கு நாம் ஏன் வருகிறோம்? அவரை ஆராதிக்க வருகிறோம். ஏன் சபைக்குள்ளே நாம் வருகிறோம்? அவரை அறிந்து கொள்ளும்படி வருகிறோம். ஏன் நாம் சபைக்குள்ளே வருகிறோம்? அவரை அறிவிப்பதற்காக வருகிறோம். சபைக்குள்ளே நாம் வந்து இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். பல பேர் கூடி அங்கே பாடி ஆராதித்து அங்கே ஜாதிகளோ அல்லது போனால் மதங்களோ பிரிவினைகளோ இல்லாதபடி கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக எல்லாரும் ஒன்றாக இணைந்து அங்கே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொண்டு ஏகோபித்து வாழக்கூடிய ஒரு இடம் சபை. எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாவரும் கண்களை அடைத்து தேவனை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீர் எவ்வளவு மகத்துவமான தெய்வம், எவ்வளவு பரிசுத்தமான தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, அற்பரும் நீசருமாகி எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை வெளியேறப்பெற்ற ஒரு சபையாக வெளியேறப்பெற்றவர்களாய் மாற்றினரே. ஆனாலும் திருச்சபை கூடுதல் என்பது உம்முடைய திட்டமாக ஆண்டவரை இருந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீர். உம்முடைய சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பார்ந்த உள்ளங்கள் சபைக்கு போகாமல் சபையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வார்த்தை மூலமா நீ தந்ததற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீ சபைக்குள்ளே அன்போடு இருகரம் விரித்து அழைக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் சபைக்குள்ளே சென்று நாட்டப்பட்டு கனி கொடுக்கிற மக்களாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் அனுபவிக்க என் தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை வரட்டும். எல்லா கட்டுகளும் தடைகளும் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படட்டும். அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தாவே அப்பா, நான் அனாதையாய் நின்ற போது, ஆமாண்டவரே, என் உயிர் என்னை விட்டு பிரிகிற சூழ்நிலை இயேசு என்று கூப்பிட்ட போது என்னிடத்தில் ஓடி வந்து என்னுக்குள்ளாய் வாசம் பண்ணி என்னை பாதுகாத்து என்னை அன்றே 17 வயதிலிருந்து இந்த 44 வயது வரை நடத்தி வந்தீரே. உம்முடைய மகா தயவுக்காய் நன்றி. உம்முடைய மகா தயவுக்காய் நன்றி. என்னை ரட்சித்தவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ஆண்டவரே வேலைகள், பிள்ளைகளுடைய தொழில்கள், போக்குவரத்துகள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும். சபைக்குள்ளே கூடி வந்து இன்பமாய் வாழட்டும். எல்லா துதிகன மகிமையும் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பார்ந்த அன்பு உள்ளங்களே, கர்த்தருடைய வார்த்தையை சற்று நேரம் தியானித்தோம். இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தாலோ நீங்கள் காணும் இந்த முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆமென். நான் எப்போதும் அதற்கு பதிலளிக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். தேவன் தானே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.